ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக மத்தேயு 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுமுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஒரு வியாதியோடு, அந்த வேதனையோடு, அந்த போராட்டத்தோடு அந்த மகள் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார், எவ்வளவு வேதனைக்கும் உள்ளாயிருப்பார். ஆனால் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்ட பொழுது, இயேசு செய்கிற அற்புதங்கள், இயேசு தருகிற விடுதலை, இயேசு செய்கிறதான நன்மைகளை அவள் கேள்விப்பட்டிருந்தாள். ஆக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தார். அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அந்த இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட வேண்டும், அப்பொழுது என்னுடைய இந்த பிரச்சனை எனக்கு தீர்வு வரும், எனக்கு விடுதலை வரும் என்று தன் உள்ளத்திலே அவள் தீர்மானித்துக் கொண்டார். ஆக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட உடனே அவளுடைய சரீரத்திலே விடுதலை வந்தது. காரணம் என்ன? அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய விசுவாசம். எந்த விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த விசுவாசம். ஆக இயேசு அவளை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆக எனக்கு அருமையானவர்களே, நாம் எதை செய்தாலும், நாம் எவ்வளவு போதிக்கப்பட்டிருந்தாலும், நாம் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தின் நாட்கள் இனி வரும் நாட்கள். ஆமேன், ஆமேன்.